திருச்சி மாவட்டம் உப்பிலியபுரம் அருகே பாலகிருஷ்ணம்பட்டி பகுதியில் வைக்கோல் ஏற்றிச் சென்ற வேன் தீப்பற்றி முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. சேலம் செந்தாரப்பட்டியைச் சேர்ந்த அருள் என்பவருக்கு சொந்தமான வேனை டிரைவர் பிச்சைமுத்து என்பவர் ஓட்டிச் சென்றார். பழைய மாரியம்மன் கோயில் அருகே சாலையின் குறுக்கே தாழ்வாக சென்ற மின்கம்பிகள் மீது வேனில் இருந்த வைக்கோல் உரசியதாக தெரிகிறது. இதனால் தீப்பொறி விழுந்து வைக்கோல் எரிய தொடங்கியது. இதில் 40,000 ரூபாய் மதிப்புள்ள 150 வைக்கோல் கட்டுகள் மற்றும் வேன் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தன. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே அதிக பாரம் ஏற்றிச் செல்லும் லாரிகளிலிருந்து அனல் மின் நிலைய சாம்பல்கள் குடியிருப்புகள் மீது படர்வதால் பொதுமக்கள் லாரிகளை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வல்லூர் தேசிய அனல் மின் நிலையத்திலிருந்து லாரிகள் மூலம் அதிக அளவு பாரம் ஏற்றிச் செல்வதால் சாலைகள் முழுவதும் சாம்பல் கழிவுகள் கொட்டுவதால் காற்றில் பறந்து குடியிருப்புகளில் படர்ந்து சுவாச கோளாறு மற்றும் குடிநீரில் கலந்து குடிநீர் பருக முடியாமலும் அவதியடைந்து வருகின்றனர். மாற்று வழியில் இயக்க பலமுறை வலியுறுத்தியும் அதே வழியிலேயே இயக்குவதால் அடைந்த கொண்டக்கரை பகுதி மக்கள் லாரிகளை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் ஆயக்குடி பகுதியில் வெயிலின் தாக்கத்தால் கொய்யா பழங்களின் விலை அதிகரித்துள்ளது. கடந்த சில வாரங்களில் கொய்யாப்பழம் விளைச்சல் குறைந்ததால் 20 கிலோ கொய்யா பழப்பட்டி 1500 முதல் 1800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதுவரை 600 முதல் 800 ரூபாய்க்கு விற்கப்பட்ட கொய்யாப்பழம் தற்போது அதிக விலையில் விற்கப்படுகிறது. அத்துடன் சிவப்பு கொய்யா என்று அழைக்கப்படும் நாட்டு கொய்யா 20 கிலோ பெட்டி 2500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.